ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 2ஆம் பத்து 9ஆம் திருமொழி 9வது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம். நாம் இப்ப நம்ம வீட்டுல இல்ல, அலுவலகத்துல இல்ல, வாகனத்துல இல்ல, மானசீகமாக ஆயர்பாடியை அடைந்து விட்டோம். நம் முன்னாடி லேப்டாப் இல்ல, டிவி இல்ல, செல்போன் இல்ல, ஐபேட் இல்ல. நம் முன்னாடி பெரியாழ்வார் யசோதை நின்று கொண்டிருக்கிறாள். இப்பதான் கண்ணனை கொண்டு வந்து வீட்டுல விட்டுருக்கோம். கொஞ்சம் அமைதியா இருப்பான் நம்பி வேலையை பார்க்க போனா அடுத்த பெண் 5வது கோபிகை வீட்டு வாசல்ல நின்னு யசோதான் கூப்பிட்டா. என்னம்மா, வந்து பாரு, என் வீட்டுல நடக்கிற அட்டூழியத்தை பார். பெரியாழ்வார் யசோதைய கைப்பிடிச்சு அழிச்சுன்னு போறா. இருமா, கிருஷ்ணன் நம்மாத்துலதான் இருக்கான். எங்கடி உங்க ஆத்துல இருக்கான்? அவன் என் வீட்டுல வந்து பண்ணிட்டு இருக்க அந்த அட்டூழியத்தெல்லாம் பார், எத்தனை விஷமம் பண்றான் பார். என் வீட்டுல 1 2ன்னு இல்ல, இதுவரை போன வீட்டுல எல்லாம் 1 வஸ்து 2 வஸ்து, 1 பக்ஷணம் 2 பக்ஷணம் திருடினான். என் வீட்டுல நான் பண்ணி வச்சிருந்த அத்தனை விதமான பலகாரம் பக்ஷணம் ஒன்னையும் மிச்சம் வைக்கல. எல்லாத்தையும் திருடி சாப்பிட்டுட்டு இன்னும் கிடைக்குமான்னு தேடின்னு இருக்கான். வெளியில வரமாட்டேங்கிறான். உன் பிள்ளைய தயவு செஞ்சு வந்து கூப்பிட்டுக்கோ அப்படின்னு அந்த கோபிகை பெரியாழ்வார் யசோதையை அழைத்து செல்கிறாள். பெரியாழ்வார் யசோதை பார்த்தா, கொஞ்சம் அவசரப்படாத, பொறுமையா விரிவா சொல்லு, உன் வீட்டுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா. அந்த பெண்ணும் பெரியாழ்வார் யசோதையை அழிச்சுட்டு போகும்போதே என்ன நடந்ததுங்கிறத விவரிக்கிறாள். அதுதான் 9வது பாசுரம். 2ஆம் பத்து 9ஆம் திருமொழி 9ஆம் பாசுரம். கண்ணல் இலட்டுகத்தோடு சீடை காரெள்ளில் உண்டை கலத்தில் இட்டு என் அகம் என்று நான் வைத்து போந்தேன். இவன் புக்கு அவற்றை பெருத்தி போந்தான். பின்னும் அகம்புக்கு உரியை நோக்கி பிறங்கொழி வெண்ணையும் சோதிக்கின்றான். உன் மகன் தன்னை அசோதை நங்காய் கூவிக்கொள்ளாய் இவையும் சிலவே. கண்ணல் இலட்டுகத்தோடு சீடை காரெள்ளில் உண்டை களத்திலிட்டு என்னகம் என்று நான் வைத்து போந்தேன். இவன் புக்கு அவற்றை பெருத்தி போந்தான். பின்னும் அகம்புக்கு உரியை நோக்கி பிறங்கொழி வெண்ணையும் சோதிக்கின்றான். உன் மகன் தன்னை அசோதை நங்காய் கூவிக்கொள்ளாய் இவையும் சிலவே. அந்த பெண் சொல்றாளாம், என் வீட்டுல எத்தனை பண்டம் காணா போச்சு தெரியுமா? நான் நல்ல வெள்ளக்கட்டி, கருப்பு கட்டின்னு சொல்லக்கூடிய வெள்ளக்கட்டியில நிறைய பக்ஷணம் பண்ணியிருந்தேன். கண்ணல், இந்த பாட்டுல கண்ணல் என்று முதல் வார்த்தை வரும். அதுக்கு அடுத்து பார்த்தா இலட்டுகம்னு இருக்கும். இலட்டுகத்தோட மட்டும் கண்ணலை சேர்த்துக்க கூடாதான். அடுத்தடுத்து என்ன பக்ஷணங்கள் பேர் சொல்லியிருக்காளோ எல்லாத்தோடையும் கண்ணல் சேர்த்துக்கணும். ஏன்னா எல்லாமே ஸ்வீட்ஸ் இல்லையா, எல்லாம் வெல்லம் சேர்த்து தானே பண்றோம். அதனால கண்ணல் இலட்டுகம், கண்ணல் சீடை, கண்ணல் காரெள்ளில் உண்டை அப்படின்னு சேர்த்துக்கணும். அப்போ கண்ணல் அடிப்படையாக எல்லாவற்றிலும் சேர்க்கப்பட்டது என்னன்னா கருப்பு கட்டி என்று சொல்லக்கூடிய வெள்ளக்கட்டி. அதனுடைய பாகம் மணவாள மாமுனிகள் ரொம்ப அழகா சமையல் குறிப்போட வியாக்கியானம் பண்ணியிருக்கார். கருப்பு கட்டி பாகுடன் சேர்த்த, நல்லா அதை பாகாக ஆக்கி அந்த கருப்பு கட்டி பாகு வெள்ளக்கட்டி பாகு அது பொதுவாக எல்லாவற்றிலும் சேர்க்கப்பட்டது. இனி விசேஷமா அதை வச்சு என்னென்னலாம் பண்ணேன்னா, முதல் விஷயம் இலட்டுகத்தோடு. சில பாடங்கள்ல இலட்டுவம்னு இருக்கும், சிலதுல இலட்டுகம்னு இருக்கும். மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல இலட்டுகம் என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறார். இலட்டுவம் என்ற பாடமும் சரிதான். ரெண்டும் வேற என்ன, நம்ம லட்டுவை தான் குறிக்கிறது. லட்டுக்கு நல்ல தமிழ் வார்த்தை இலட்டுகம் அல்லது இலட்டுவம். தமிழ் இலக்கணப்படி டா ரா லா இதுலெல்லாம் வார்த்தை ஆரம்பிக்க கூடாது. ஒரு சொல்லுக்கு முதல் எழுத்தாக ராவோ லாவோ டாவோ வரக்கூடாது. அதனாலதான் ரங்கம்னு சொல்ல மாட்டோம், அரங்கம் என்றுதான் சொல்கிறோம். லக்ஷ்மணன்னு சொல்ல மாட்டோம், இலக்குமணன்னு சொல்றோம். லக்ஷ்மின்னு சொல்ல மாட்டோம், இலக்குமின்னு சொல்றோம். அது போல லட்டுன்னு சொல்லக்கூடாது தமிழ்ல. அது அவளுக்கு இங்கிலீஷ்ல எழுத சௌக்கியமா இருக்குன்னு LADDOO லட்டு அப்படின்னு போட்டு எழுதிடுறா. நல்ல தமிழ்ல லா இட்டுன்னு எழுதக்கூடாது, முன்னாடி ஈ சேர்த்துக்கணும். இலக்குமி, இலக்குமணன். அது போல இலட்டு வம், இலட்டு கம் என்று சொல்வதுதான் முழுமையான தமிழ் சொல். அதத்தான் இலட்டுகத்தோடு கருப்பு வெள்ள பாகிலே லட்டுகம் லட்டு பண்ண, அதோடு சேர்த்து சீடை, இதே வெள்ளக்கட்டி பாகால் செய்யப்பட்ட சீடை. நம்ம ஸ்ரீ ஜெயந்தினா சீடை பண்றோம் இல்லையா கிருஷ்ணனுக்கு, அந்த வெள்ளச்சீடை அது பண்ணியிருந்தேன். அப்புறம் காரெள்ளில் உண்டை, உண்டைனா உருண்டைன்னு அர்த்தம். எள்ளில் உண்டைனா எள்ளாலே செய்யப்பட்ட உருண்டை, அதாவது எள்ளுருண்டை.
அது என்ன எள்ளுனா கருப்பு எள்ளா, அதான் கார் எள்ளில் உண்டை. கார்னா கருப்பு, கார் எள்ளில் கருப்பு எள்ளாலே செய்யப்பட்ட உண்டை, உருண்டை, எள்ளுருண்டை. அதுலயும் கண்ணல் வெள்ளப்பாகு சேர்த்திருக்கேன். அப்போ கண்ணல் இலட்டுகம் வெள்ளப்பாகால் செய்யப்பட்ட லட்டு, கண்ணல் சீடை வெள்ளப்பாகால் செய்யப்பட்ட சீடை, கண்ணல் காரெள்ளில் உண்டை லட்டு. அடுத்தது கருப்பு எள் உருண்டை என்பதும் வெள்ளப்பாகோடு சேர்த்து பண்ணியிருக்கேன். எல்லாம் தனித்தனியா பண்ணி கலத்தில் இட்டு, கலம்னா பாத்திரம், இட்டுனா உள்ளே வைத்துன்னு அர்த்தம். கலத்தில் இட்டு அத அந்தந்த பாத்திரத்துல இட்டாலும். இந்த களத்தில் இட்டுங்கிறதுக்குள்ள ஒரு சின்ன நுட்பம் என்னன்னா, இவ எல்லா பக்ஷணங்களும் பண்ணிட்டா, அதுக்கப்புறம் நமக்கே தட்டுக்கிட்டு போயிடும் எது எங்க இருக்குன்னு. அதனால தனித்தனி பாத்திரம் அதுக்குன்னு ஏற்பாடு பண்ணி அந்த பாத்திரத்துல வேற எழுதினாலும், இது லட்டு பாத்திரம், இது சீடை பாத்திரம், இது எள்ளுருண்டை பாத்திரம், இது போல ஒவ்வொரு பக்ஷணத்துக்கும் தனித்தனி பாத்திரம் எல்லாம் பண்ணி களத்தில் இட்டு அந்தந்த பாத்திரத்துல அதை இட்டு, அப்பா எல்லாத்தையும் நிம்மதியா பண்ணி வச்சுட்டோம்ப்பா. நம்ம வீட்டுல நம்மள மீறி யார் இனி சாப்பிட போறா? எல்லாம் நாம தான் சாப்பிட போறோம். அதுல அவளுக்கு நம்பிக்கை வேறையும். எல்லாம் தனித்தனியா எடுத்து வச்சுட்டோம். எப்பெல்லாம் லட்டு வேணுமோ அந்த பாத்திரத்துக்குள்ள கையை விட்டு லட்டு எடுத்து சாப்பிட போறோம். எள்ளுருண்டை வேணுமா, இதுல கையை விட்டு எடுத்து சாப்பிட போறோம். சீடை வேணுமா, இதை எடுத்து சாப்பிட போறோம். என்னகம் என்று நான் வைத்து போந்தேன். இதெல்லாம் அடியனா சொல்லல, அந்த பெண்ணே சொல்றா பெரியாழ்வார் யசோதைட்ட. என் அகம், அகம்னா வீடுன்னு அர்த்தம். என் அகம் என் வீடு, என் வீட்டுக்குள்ள எந்த திருட்டு பய வரப்போறான்? பூனை வரப்போறதா, நாய் வரப்போறதா, கண்ணுக்குட்டி வரப்போறதா, மாடு வரப்போறதா? யாரும் வர முடியாது. ஒரு எலி கூட உள்ள வர முடியாது. எல்லாம் நான் தான் சாப்பிட போறேன். என்னகம் என்று என் வீடு என்று கருதி நான் வைத்து போந்தேன். நான் இத்தனையும் தயாரித்த நான், எந்த நான் இத்தனை பக்ஷணங்களும் கை வலிக்க வலிக்க தயாரித்தேனோ அந்த நான் வைத்து எல்லாத்தையும் பாத்திரத்துல எடுத்து வச்சுட்டு, அப்பா வேணும் போது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு போந்தேன். போந்தேன்னா வந்தேன், அதாவது வீட்டை விட்டு வெளியில வந்தேன்னு அர்த்தம். ஆனா உன் பிள்ளை கிருஷ்ணன் இருக்கானே, நான் எப்படா வெளியில வருவேன்னு காத்துட்டு இருந்தான். எல்லாம் கஷ்டப்பட்டு பக்ஷணம் தயாரிப்பதுங்கிறது சாமானிய விஷயமா? இந்த காலத்துல எல்லாம் அவுட் சோர்சிங்னு தீபாவளிக்கு கூட கடையில போய் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடுறா. அப்படி இல்லை. அந்த காலம்லாம் தீபாவளினா வீட்டுல உட்காந்து அத்தனை பக்ஷணங்களும் அவாவா தயாரிப்பார்கள் அல்லவா? ஒரு ஸ்ரீ ஜெயந்தின்னு சொன்னா கண்ணபிரானுக்குன்னு பக்ஷணங்கள்லாம் நாமே தயாரிக்கிறோம் அல்லவா? அது என்ன சாமானிய காரியமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு உட்காந்து இத்தனை பக்ஷணம், கண்ணல் இலட்டுகத்தோடு சீடை காரெள்ளின் உண்டை களத்தில் இட்டு என்னகம் என்று நான் வைத்து போந்தேன். என் வீடுன்னு நம்பி வச்சுட்டு போந்தேன், வெளியில வந்தேன். ஆனா உன் பிள்ளை எங்க ஒளிஞ்சுட்டு இருந்தான்னு தெரியாது. நான் வெளியில வர வரைக்கும் ஒளிஞ்சுட்டு இருந்தான். வெளியில வந்ததும் இவன் உள்ள போயிட்டான். இவன் புக்கு அவற்றை பெருத்தி போந்தான். இவன் உன் விஷமக்கார பிள்ளை இருக்கானே, இதுவரை இத்தனை வீட்டுல போய் விஷமம் பண்ணானே, அந்த இவன் புக்கு, புக்குன்னா புகுந்துன்னு அர்த்தம். அந்த வார்த்தை பாருங்க, உள்ள பூந்துட்டான். ஏன் உள்ள புகுந்தான்னு சொல்லணும்னா, எலி கூட உள்ள போறாது, பூனை கூட உள்ள போறாது, யாராலும் வர முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த திருட மட்டும் எப்படி உள்ள போனான்னு தெரியல. இவன் புக்கு, இவன் உள்ள போயிட்டான். உள்ள போய் என்ன பண்ணான்னா, அவற்றை, வார்த்தையை பாருங்க மீண்டும், அதை இல்ல அவற்றை, பன்மை. என்ன, அவன் எதையுமே விட்டு வைக்கல. அவன் கண்ணல் இலட்டுகம், அந்த லட்டையும் சாப்பிட்டான், சீடையும் சாப்பிட்டான், அப்புறம் எள்ளுருண்டையும் சாப்பிட்டான். எதையுமே மிச்சம் வைக்காம அவற்றை, அவை அத்தனையும் பெருத்தி போந்தான். பெருத்தினா பெற்றுக்கொண்டு, எடுத்துக்கொண்டுன்னு அர்த்தம். எடுத்துட்டு போந்தான்னா வந்தான்னு அர்த்தம். எடுத்துட்டு அவன் வெளில வந்துட்டான். இப்ப வெளியில போனான்னா திரும்ப வீட்டுக்குள்ள வரேன் இல்லையா? பெருத்தி எல்லாத்தையும் எடுத்துட்டு போந்தான். கிருஷ்ணன் வெளியில வந்துட்டு இருக்கான். நான் வந்தேன். ஹலோ மாமி எப்படி இருக்கேன்னு கை காமிச்சான். என்னடா கிருஷ்ணா கையில ஏதோ பை வச்சுட்டு இருக்கேன்னு கேட்டேன். அதுவா, உங்க ஆத்துல நிறைய லட்டு இருந்தது, சீடை இருந்தது, எள்ளுருண்டை இருந்தது, இதெல்லாம் பண்ணி யார் சாப்பிட போறா, நானாவது சாப்பிடலான்னு சொல்லி பெருத்தி போந்தான். எல்லாத்தையும் எடுத்துன்னு அவன் வெளியில போயிட்டு இருக்கான். டேய் நில்லடா நில்லடாங்கிற ஓடிட்டான். என்னடா இது, என் வீடுன்னு நம்பி நான் வச்சுட்டு போகிறேன், என்னகம் என்று நான் வைத்து போந்தேன், இவன் புக்கு அவற்றை பெருத்தி போந்தான். பெரியாழ்வார் யசோதை கேட்டா, ஏமா வீட்டை பூட்டிட்டு வெளியில போக மாட்டியோ? நீ பாட்டுக்கு பக்ஷணத்தெல்லாம் வீட்டுல தயாரிச்சு வைப்பியான், திறந்து வச்சுட்டு போவியான், அப்புறம் கிருஷ்ணன் உள்ள வந்தாங்கிறியே. அவ சொன்னா, நான் சொன்னதை மீண்டும் கவனி, நான் வீட்டெல்லாம் பூட்டிட்டு தான் போனேன். என் வீடுன்னு நம்பி நான் வச்சேனே ஒழிய வீட்டை பூட்டிட்டு தான் போனேன். இவன் புக்கு, இவன் உள்ள புகுந்திருக்கான். இவன் சாவி துவாரம் வழியா உள்ள புகுந்தானா, ஜன்னல் வழியா உள்ள புகுந்தானா, இவன் எப்படி புகுந்தான்னு தெரியல. புகுந்து அவற்றை பெருத்தி போந்தான். எல்லாத்தையும் எடுத்துட்டு இவன் பாட்டுக்கு வெளியில போயிட்டு இருக்கான். நான் திரும்ப கதவை திறக்கிறேன், ஹலோன்னு கிருஷ்ணன் வெளியில வரான். உள்ளுக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு இருக்கான். என்னமா நியாயம் இது? பெருத்தி எல்லாத்தையும் எடுத்துட்டு போந்தான். அவன் வெளியே வந்து விட்டான். நான் உள்ள போய் தேடி பார்த்தேன், ஏதாவது எனக்கு மிச்சம் இருக்குமா? ஆசை ஆசையா பண்ணி வச்சு, அதுலயும் பாருங்க அந்த ஒரு சந்தோஷம். எல்லா பக்ஷணமும் தயாரிச்சதுக்கு அப்புறம், லட்டு வேணுமா, இதுல கைய விடலாம். எள்ளுருண்டை வேணுமா, இதிலே கைவிடலாம்.
சீடை வேணுமா, இதிலே கைவிடலாம். இப்ப வெறும் கையத்தான் விட முடியும், உள்ள ஒண்ணும் விஷயம் இல்லையே, எல்லாத்தையும் இவன் கொண்டு போயிட்டானே, இப்படி கொண்டு போயிட்டானே. அதனால தலையில கை வச்சுட்டு இப்படி ஆயிடுத்தே வருத்தப்பட்டு உக்காண்டிருந்தா மறுபடியும் உள்ள வந்துட்டான். பின்னும் அகம்புக்கு. ஐயோ, இப்பதானடா வெளில போனா மறுபடியும் வரானே. பின்னும், பின்னும்னா மீண்டும் ஒரு முறை. அகம் என் வீட்டுக்குள்ளே, புக்கு உள்ள நுழைஞ்சுட்டான். இவன் எதுக்குடா உள்ள வந்தான்னு சொல்லிட்டு நான் அவன் பின்னாடி ஓடின்னு இருக்கேன். நியாயத்தை பாருமா, என் வீட்டுக்குள்ள அவன் நுழைஞ்சிருக்கான், அவன் எங்கேயோ தெரிஞ்ச மாதிரி உள்ள போறான். டேய் எங்கடா போறேன்னு நான் அவன் பின்னாடி ஓடுறேன். பின்னும் அகம்புக்கு உரியை நோக்கி, நேரா உரி எங்க இருக்கோ அங்க போயிட்டான். உரின்னு கயிறு கட்டி பாத்திரத்தை தொங்க விட்டுருப்பா, அதுலதான் வெண்ணெய் வச்சிருப்பா. இவனுக்கு உரி அடிச்சு வெண்ணெயை திருடணும்னு ஆசை. அதாவது கிருஷ்ணன் வெளியில போனதுதான் ஞாபகம் வந்துதான். இந்த வீட்டுல பக்ஷணத்தை எல்லாம் திருடிட்டோம், வெண்ணைய திருடலையே, அதையும் விட்டு வைக்கணும், அதையும் திருடணுங்கிறதுக்காகத்தான் பின்னும் அகம்புக்கு மீண்டும் என் வீட்டுக்குள்ள வந்திருக்கான். உரியை நோக்கி, உரி எங்க இருக்குன்னு கரெக்டா நோக்கி நல்லா உற்று பார்த்தான். தெரிஞ்சு போச்சு, இதுல இருந்து வெண்ணைய விழுங்க வேண்டித்தான்னு பிறங்கொழி வெண்ணையும் சோதிக்கின்றான். பிறங்கொழி வெண்ணெய், இதுக்கு ரொம்ப அழகா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். பொதுவாக ஒளினா பிரைட்டா இருக்குன்னு அர்த்தம், பிரகாசமா இருக்குன்னு அர்த்தம். பிறங்குன்னா இங்க மிகவும்னு அர்த்தம். பிறங்கு ஒளினா மிகவும் ஒளிமிக்க. வெண்ணெய் எங்கேயாவது ஒளியோடு இருக்குமா? இந்த இடத்துல ஒளிங்கிறதுக்கு அழகுன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அந்த வெண்ணெய் எப்படி இருக்கான் பார்க்கும் போதே ஒரு வெண்மை நிறத்துல பளிச்சுன்னு ஒளி வீசின்ற அழகா இருக்கக்கூடிய வெண்ணையாம். அதான் பிறங்கொழிங்கிறதுக்கு மிகவும் செவ்வி உடையன்னு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம். செவ்வினா அழகு. அந்த வெண்ணெய் பார்க்கறதுக்கே அழகா இருக்கான். அந்த வெள்ளை கலர் வெண்ணெயை பார்த்தாலே நாம கொஞ்சம் சாப்பிட மாட்டோமா அப்படின்னு நமக்கு தோணும். அந்த பிறங்கொழி வெண்ணையும், அந்த வெண்ணெய் எங்க இருக்குன்னு சொல்லி உரிக்குள்ள கைய விட்டு சோதிக்கின்றான். சோதித்தல்னா இந்த இடத்துல ஆராய்தல்னு அர்த்தம். சோதிக்கின்றான், அப்படியே கைய விட்டு வெண்ணெய் இருக்கா வெண்ணெய் இருக்கா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். அவன் எப்படி எடுத்து சாப்பிடுவான்னு தெரியும். இப்ப அந்த பெண் சொல்றா, இவனை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாமத்தான் யசோதா உங்ககிட்ட நான் ஓடி வந்துட்டேன். இவன் ஒரு தரம் பண்ண விஷமத்திலேயே வீட்டுல இருக்க லட்டு போச்சு, சீடை போச்சு, எள்ளுருண்டை போச்சு. மறுபடியும் உள்ள புந்து வெண்ணையை திருடுவேன்ட்டு உள்ள வந்து அந்த பாத்திரத்துக்குள்ள கைய விட்டு வெண்ணெய் எங்கன்னு தேடின்னு இருக்கான். எப்படியும் அதையும் எடுத்து சாப்பிடுவான். இப்படி பண்ணா நான் என்ன பண்றது? நான் போன்னு விரட்டினா போக மாட்டேங்கிறான். யசோதா, உன் பிள்ளைய வந்து தயவு செஞ்சு கூட்டிட்டு போமா. உன் மகன் தன்னை அசோதை நங்காய் கூவிக்கொள்ளாய். உன் மகன் தன்னை, உன் செல்லப்பிள்ளைன்னு இந்த கிருஷ்ணனை வளர்த்து வச்சிருக்கியே, அந்த பிள்ளையை அசோதை நங்காய், பெண்ணுக்குரிய குணங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக நிறைந்த யசோதையே கூவிக்கொள்ளாய். கொஞ்சம் கூவிக்கோ, கூவி வான்னு கூப்பிட்டு கொள்ளாய், உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போ. கூவி கொள்ளாய், கூட்டிண்டு கொண்டு போயிடு. அவனை என் வீட்டுல வச்சிருக்க கூடாது, அழைச்சிட்டு போனா. பெரியாழ்வார் யசோதை உடனே கேட்டாலும், இங்க அழகா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். ஏம்மா இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுற? உங்க வீட்டுல குழந்தைகள் கிடையாதா? குழந்தைன்னா அக்கம் பக்கம் போய் திருடாதா? ஆசைப்பட்டு பக்ஷணம் சாப்பிடாதா? எத்தனை வீட்டுல தீபாவளி பக்ஷணம் பண்ணிட்டு பெருமாளுக்கு கண்டருளை பண்ணிட்டு தான் சாப்பிடணும்னு சொன்னாலும் கூட இந்த குழந்தைகள்லாம் பக்ஷணம் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சா அரண்ல ஏறி மச்சில்ல ஏறி அந்த பாத்திரத்துல எங்க பக்ஷணம் இருக்குன்னு தேடி எடுத்து சாப்பிடுறது, இதெல்லாம் எல்லார் வீட்லயும் நடக்கிற வழக்கம் தானம்மா. ஏதோ என் கிருஷ்ணன் வந்து பண்ணான்னா அது என்ன ஊர்லயே அத்தனை பேருமா ஒண்ணு சேர்ந்து வந்து கிருஷ்ணன் தான் விஷமக்காரன், கிருஷ்ணன்னா தீம்பு செய்வான், கிருஷ்ணன்னா பொல்லாதவன், ஏம்மா இப்படி சொல்றேள் அப்படின்னு கேட்டாலும் யசோதை. அதனால கோபப்பட்டு அவ சொல்றாளாம், இவையும் சிலவே. போன பாட்டிலையும் ஒரு இவையும் சிலவே வந்தது பாருங்க, இப்போதும் ஒரு இவையும் சிலவே. இது எதுக்கு சொல்றாளாம்? இப்படியும் கூடவா பிள்ளைய வளர்ப்பா? அம்மா பிள்ளை தப்பு பண்றதுன்னு சொன்னா அம்மா என்ன பண்ணணும்? டே இங்க வாடா, விஷமம் பண்ணாத, ஒழுங்கா இருன்னு சொல்லணும். ஆனா இவ என்னடானா, ஆமா எந்த வீட்லயும் எந்த குழந்தையும் விஷமம் பண்ணல, என் குழந்தை தான் பண்றதான்னு கேட்கறா. இவையும் சிலவே, இப்படியுமா குழந்தைகளை வளர்ப்பார்கள்? இதுவுமா குழந்தையை வளர்க்கும் விதம்? இவையும் சிலவே, இப்படியும் சில வளர்ப்பு, இப்படியும் சில அன்னையர், இப்படியும் சில பிள்ளைகள், இப்படியும் குழந்தைய விஷமம் பண்ணி வளர்த்திருக்கா அப்படின்னு அந்த பெண் பெரியாழ்வார் யசோதையை சொல்கிறாளாம். அதுதான் இந்த பாசுரம். கண்ணல் இலட்டுகத்தோடு சீடை காரெள்ளில் உண்டை கலத்தில் இட்டு என் அகம் என்று நான் வைத்து போந்தேன், இவன் புக்கு அவற்றை பெருத்தி போந்தான். பின்னும் அகம்புக்கு உரியை நோக்கி பிறங்கொழி வெண்ணையும் சோதிக்கின்றான். உன் மகன் தன்னை அசோதை நங்காய் கூவிக்கொள்ளாய். இவையும் சிலவே. கண்ணல் இலட்டுகத்தோடு சீடை காரெள்ளில் உண்டை களத்திலிட்டு என்னகம் என்று நான் வைத்து போந்தேன், இவன் புக்கு அவற்றை பெருத்தி போந்தான். பின்னும் அகம்புக்கு உரியை நோக்கி பிறங்கொழி வெண்ணையும் சோதிக்கின்றான். உன் மகன் தன்னை அசோதை நங்காய் கூவிக்கொள்ளாய். இவையும் சிலவே. வெள்ளக்கட்டி பாகால் செய்யப்பட்ட லட்டு,
சீடை, கருப்பு எள் உருண்டை எல்லாத்தையும் பாத்திரத்துல வச்சு ஏன் வீடுன்னு நம்பி நான் வெளில வந்தேன், இவன் எல்லாத்தையும் பெற்று எடுத்துக்கொண்டு அவன் அதுக்கப்புறம் வெளியில வரான். அத்தோடு நிக்கல, மீண்டும் என் வீட்டுக்குள்ள போனான். நல்ல செவ்வி அழகோடு கூடிய வெண்ணெய் எங்க இருக்குன்னு உரியில போய் தேடின்னு இருக்கான். யசோதா, உன் பிள்ளைய கூப்பிட்டுக்கோ, இதுவுமா பிள்ளையை வளர்க்கும் விதம் என்று அந்த பெண் கேட்கிறாள். இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம்: I prepared laddus, chidais and sesame balls out of jaggery and placed them in apt containers. Believing that it is my home, as I came outside, this Krishna went inside and stole everything. He once again entered into my home and is searching for beautiful butter in the hanging pots. Oh Yashoda, call back your son. Is this the way to grow your child? என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இப்போ கிருஷ்ணன் ஒரு ட்விஸ்ட் வச்சான். இப்போ பெரியாழ்வார் யசோதை கூப்பிட்டா, கிருஷ்ணா வெளியில வான்னா, குரலே இல்ல. இதுவரை எல்லா பாட்டிலையும் வெளியில வான்னா ஏதாவது ஆர்குமெண்ட் பண்ணுவான், அது பண்ணுவான். இப்ப குரலே வரல. கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டா பெரியாழ்வார் யசோதை குரலே வரல. உள்ள போய் பார்த்துருவோன்னு பெரியாழ்வார் யசோதை உள்ள போய் பார்த்தா கிருஷ்ணனை காணும். இந்த பெண்ணை பார்த்து முறைச்சாலாம், ஏமா உன் வீட்டுக்குள்ள கிருஷ்ணன் விஷமம் பண்றான்னு. உள்ள போய் பார்த்தா கிருஷ்ணனையே காணுமே. அதுக்குள்ள இன்னொரு பெண் ஓடி வந்தாலாம், இல்ல என் வீட்டுக்கு வந்துட்டான்னா. இதுவரை கிருஷ்ணன் என்ன பண்ணா, ஒரு வீட்டுல விஷம் பண்ணுவான், பெரியாழ்வார் யசோதை கூப்பிட்டா வெளியில வருவான், அதுக்கப்புறம் வீட்டுக்கு அழிச்சுன்னு போவா, அதுக்கப்புறம் அடுத்த வீட்டுக்கு போவான். இங்க மட்டும் என்ன பண்ணிட்டான், ஒரு லாங் ஜம்ப் பண்ணிட்டான் கிருஷ்ணன். இந்த வீட்டுல இருந்து அடுத்த வீட்டுக்கு போய் அங்க விஷம் பண்ண ஆரம்பிச்சுட்டானா. அவ வந்தாலாம், பாரு இங்க தேடினா கிடைக்க மாட்டான், என் வீட்டுக்குள்ள இருக்கான், அங்கேருந்து வந்து முதல்ல அழிச்சுன்னு போனா. உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா பெரியாழ்வார் யசோதை. அதை அவள் அடுத்த பாட்டில் சொல்ல போகிறாள். அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.